இந்த கவனி எக்ஸசைஸ் 3.13 டிட்டர்மின் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்கு பாரு. அதுல இந்த கேட்டிருக்கு பாரு, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், மூலங்களின் தன்மை ஆராய்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கேட்பாங்க கேள்வி. இது முக்கியமானதுதான், எழுதத்தான் சொல்லுவோம். நானும் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாடா. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் 15x² + 11x + 2 = 0. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேள்வி கேட்டால் நம்ம டக்குன்னு மைண்டில் வர வேண்டியது டெல்டா = b² - 4ac. இது தெரியணும். இது தெரிஞ்சா தான் எழுத முடியும். அதுக்கப்புறம் வேணா ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணணும். ax² + bx + c = 0. ஏக்கு பதிலாக என்ன இருக்கும்? 15. பிக்கு பதிலாக 11. சிக்கு 2. del c = b² - 4ac. b² - 4ac அப்ளை பண்ணிட்டேன். தெரியுதா? பிக்கு, சிக்கு, ஏக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. 11 11 121 மைனஸ் என்ன வரும்? 60. அங்கிட்டு ஒரு 120. அப்போ ஆன்சர் எதில் வருது? ஒன்றுனா என்ன அர்த்தம்? அது எழுத தெரியுமா? அந்த சிம்பிள் எழுத தெரியுமான்னு கேட்குறேன். ஜீரோவோட அது என்னது? எழுத தெரிஞ்சா பார்த்துக்கோ. ஜீரோவோட பெருசு. அப்போ ஆன்சர் எழுதணும் கீழே. therefore the roots are real and unequal. புரியுதான்னு பார்த்துக்க. என்னது? மூலங்கள் மெய்யானவை சமமற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யானவைனா ரியல் ரூட்ஸ் தான், ஆனால் ரெண்டும் சமம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட ஆன்சரு. இதை நீ எழுதி காட்டணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. டேய் கவனிச்சுக்க சொல்லிட்டேன். சிரமம். செகண்ட் செம்ம சொல்லு. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் x² - 1 = 0. இப்போ ax² + bx + c = 0. ஏக்கு கம்பேர் பண்ணா 1, பிக்கு, சிக்கு del = b² - 4ac. b² - 4ac. சரியாடா? 1. இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிரும்? 4. அப்போ என்ன வந்துடும்? greater than. therefore the roots are real and unequal அப்படின்னு எழுது. மூலங்கள் மெய்யானவை மற்றும் சமமற்றவை அப்படின்னு எழுதணும். தமிழ்ல பார்த்துக்கோ. அன்ஈக்குவல் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்றனால பார்த்துக்க, மறந்துடாத. மூணாவது கணக்கு என்னடா இருக்கு? √2 t² - 3t 3 √2. சரி டே, இது அப்படியே ஃபார்மேட் எழுதியில மாற்றி எழுதிக்க. x², எக்ஸுக்கு பதிலாக டி போட்டு எழுதிக்க. at² + bt + c. டே ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் போட்டு எழுதானே. கம்பேர் பண்ணையில எடுத்து கரெக்டாக எழுதிக்கோ. ஏக்கு √2, பிக்கு சிக்கு மொத்தமாக. இப்போ டெல்டா c = b² - 4ac. b² -3 whole square 4 × a × c √2 3 √2. இது +9 ப்ளஸ் 9 மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். மல்டிப்ளை பண்ணு 3. டேய் கவனிச்சு மல்டிப்ளை பண்ணு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 4 3 = 12. இது ரெண்டே மல்டிப்ளை வெறும் 2. அப்போ என்ன வரும்? 24ன்னு வரும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் மைனஸில் ஆன்சர் -15. சரியான்னு பார்த்துக்கோ. 15 தானே? ரைட்டு. <0. ஜீரோவோட சிறுசு. இது ஜீரோவோட சிறுசு. அப்போ எழுதானே therefore ஜீரோவோட சிறுசு. therefore the roots are அப்படின்னு எழுதானே. therefore the roots are unreal. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இல்லைன்னா அன்ரியல் ரூட்ஸ் எழுதலாம் சரி. சரியா? இல்லை இமேஜினரி ரூட்ஸ் எழுதலாம் சரி. உன்னோட விருப்பம். த ரூட்ஸ் ஆர் அன்ரியல் எழுதலாம் சரி. உன்னோட விருப்பம். தமிழில் மெய்யற்றவை அப்படின்னு எழுதி. ரைட்டா? மறந்துடாத சொல்லிட்டேன். 4th ஒன்று என்ன இருக்கு அப்படின்ட்டு பாரு.
ஃபோர்த் ஒன் என்ன இருக்கா இல்லையா சொல்லு. ஆ மைனஸ் ரூட் சரி. இதில் ஏ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏக்கு என்ன இருக்குது 9, பிக்கு வந்து -6√2, சிக்கு என்னது 2. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -4ac, பி ஸ்கொயர் -6√2 ஹோல் ஸ்கொயர் -4ac. சரியாடா? பொறுமையா இதை பொறுமையா செய்யணும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 6 ஸ்கொயர் பண்ணால் 36. சரியா? √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 அவள் இப்படி வந்து நிற்கும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு. 36 இன்ட்டு என்னது 2. சரியா? இது என்ன வந்துடும் 72 -72 ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு 0. த ரூட்ஸ் ஆர் அவ்வளோதான். therefore the roots are equal அப்படின்னு அர்த்தம். மூலங்கள் சமமானவை அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு. மூணு மாடலுமே இருக்குது. இதில் 3 மாடலுமே இருக்குடா. அந்த 4 கணக்கில் 3 மாடலுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸ் தான், செகண்ட் ஒன்று ப்ளஸ் தான், தேர்டு ஒன்று மைனஸு, ஃபோர்த்து ஒன்று 0. 3 மாடல்லையுமே இருக்குது. இதில் கடைசி 5th செம்மை பொறுமையாகத்தான் செய்யணும் தம்பி ராஜா. 5th செம்மை பொறுமையாகத்தான் செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா தப்பாயிரும். பொறுமையாக சொல்லு. சரியா? 5th செம்மை சொல்லு. 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் அதெல்லாம் தெரியல. ஏ நாட் ஈக்குவல் டு வேற. சரி, கொஞ்சம் கவனிச்சுக்க, பார்த்து பொறுமையாக எடுத்து செய்யணும். கேபிட்டல் லெட்டரில் கொண்டு வா, ஏன்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இப்போ ஏக்கு கம்பேர் பண்ணல இது ஏ ஈக்குவல் டு 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர், பி ஈக்குவல் கேபிட்டல் பி ஈக்குவல் டு -24abcd. இது ஃபுல்லாக எடுக்கணும், எக்ஸை விட்டுட்டு -24abcd. இது இங்கே சி கேபிட்டல் சி வந்து 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர். சரியா? பொறுமையா. இப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -4ac. எழுதையிலே கரெக்டாக எழுதணும். கேபிட்டல் லெட்டரில் மாற்றினால கேபிட்டல் லெட்டர் எழுதுறேன் கையில், மறந்துடாத. பி ஸ்கொயர் பி இந்த இருக்கு -24abcd ஹோல் ஸ்கொயர் -4a, ஏக்கு என்ன இருக்கு 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர். சரிதானே? சிக்கு என்ன இருக்கு பார்த்து ஏபிசி ஏசி, சிக்கு 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர். பொறுமையாக நிதானமாக செய்யி. இப்போ ஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் வந்துடும், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் வந்துடும், சி ஸ்கொயர் வந்துடும், சி ஸ்கொயர் வந்துடும், டி ஸ்கொயர் வந்துடும். சரியா? மைனஸை ப்ளஸ் ஆயிரும். 24 ஸ்கொயர் 576 என்ன வருது பாரு. அதில் 596 பாரு. பொறுமையா 576. சரி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 144. அதோட 4 மல்டிப்ளை பண்ணு. 144 × 4 அதை ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டேன். 570. அப்போ 2 மைனஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் 0 ஆயிடுச்சு. அப்போ த ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதணும். therefore the roots are ஈக்குவல்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுக்கு அடுத்து உள்ளது ஃபுல்லாக பெரிய கணக்கு. அதாவது இன்னும் ஒன்று மட்டும் சிறுசாக இருக்கும், மற்றெல்லாம் பெரிய கணக்கு, 5 மார்க் கணக்கு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 3.13ல் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டருக்கு உள்ளது. இதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும், செஞ்சு பார்க்கணும்.